வந்துட்டேன்டா ஷேடோ விஷயம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோ ஆர் டேடி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் சங்கீதாவுக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் நல்லா இரு, அதுக்கப்புறமா என்னமோ இரு, என் விஷயம் எப்போவும் ஸ்பெஷல்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹாப்பி பர்த்டே, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணு. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. அதே மாதிரி டேக் இட் டெத் பாக்ஸ் 2.0 சேனல் வந்து ரிப்போர்ட் ஆயிடுச்சா, அப்படி இல்லைனா யூடியூப்காரனே தூக்கிட்டானான்னு தெரியல. பட் அந்த சேனல் போயிடுச்சு. ஸோ அடுத்து நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு எல்லாருமே நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கை நான் வீடியோ கீழேயும் நான் கொடுக்குறேன், பயோலே கொடுக்குறேன். ஸோ அதில் இனிமேல் FF ஒன்லி வரப்போகுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜங்குக். ஐயோ என்ன ப்ரோ கோவமாக இருக்க போல. எனக்கும் இதை நினைக்கிறப்ப கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அக்ரிமெண்ட்டே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கும் இதை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. போயும் நீ எனக்கு ஸ்டெப் பிரதரா வாய்ப்பே அங்கிட்டே அவங்கமே. இதுதான் நான் ஒன்று சொல்கிறேன், 2 பேத்துக்கும் செட்டே ஆகாத ஒன்று. ஆனால் இங்கே நம்ம பேரண்ட்ஸ் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? அது தடுத்து நிறுத்தியே ஆகணும். வாய்ப்பே இல்லை. அது எப்படி தடுத்து நிற்பாட்ட முடியும்? அவங்களுக்கு தேவை அமௌண்ட், செட்டில்மெண்ட், ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்லா ரீச் ஆகணும். அதுக்கு தான் அவங்க இப்போ மேரேஜே பண்ண போகிறாங்க. ஆமாம், அதான் எனக்கு தெரியுமே. இப்போ நான் என்ன புதுசாக சொல்லிகிட்ருக்கா? நம்ம ஏன் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா? என்ன ப்ரோ, யாராச்சும் உங்கள் மண்டல் அடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் வெரி வெரி ராங் ப்ரோ. இது ரொம்ப தப்பு, சரியா? அது எந்த காலத்துலேயும் நடக்காது. உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. இதில் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறியா? வாய்ப்பே இல்லை. இதுக்கு நான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணுறதே ஒத்துக்கிட்டு போயிருப்பேன். ஜங்குக்கு, என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு நான் 2 ஆஃபர் தரேன். இது அந்த ஆஃபர் வேணான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா ஒரு நாள் ஆஃபீஸ்க்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா ஃபுல்லாமே அவரோட கண்ட்ரோலில் எடுத்துப்பார். அப்புறம் உனக்கு தான் லாஸ். என்ன சொல்கிற? உங்கள் அப்பா என்ன கம்பெனிக்குள்ளே விட மாட்டாரா? விட மாட்டார். அது உங்கள் அம்மாக்கே தெரியுமே. உங்கள் அம்மா அவங்ககிட்ட சொல்லலை. ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு ஜங்குக்கு. உனக்கு வேறு வழியே இல்லை. என்கிட்ட வந்தால் எல்லாம் கிடைக்கும். இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் சொன்னேனே, அதனால் தெளிவாக முடிவு பண்ண. ஒன்று, என்னோட பிரதர் ஆயிடு. அப்படி இல்லையா என்ன உன்னோட டேடியாக ஏற்றுக்க. அவ்வளோதான். அங்கே ஜங்குக்கு இதெல்லாம் அங்கே பேச செம்ம காண்டாயிட்ருக்குது. பிகாஸ் ஜங்குக்கிட்ட அவங்க சுத்தமாக பிடிக்காது. 2 பேருக்கும் அந்த ஆஃபீஸ் மூலயமா நிறையாவே பஞ்சாயத்தாயிட்டே இருக்கும். ஜங்குக்கோட ஃபேமிலியும் டேங்கோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் தான். கம்பெனி கொஞ்சம் லாஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால அவங்க அம்மா தான் டேங்கோட அப்பாவுக்கு மேரேஜ் ப்ரப்போசலே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் தான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் இங்கே 2 பேத்துக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால தான் இங்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை ஜங்குக்கு வச்சுருப்பான். ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டா பொறுமையாக எனக்கு ஆன்சர் பண்ண, ஓகேவா? வெயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இப்போது ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கான். அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே திங்கிங்காக இருக்கா, சிவனை போய் கல்யாணம் பண்ணுமா? ஸோ ஃபுட்டுமே வருது. அங்கிட்ட அவங்க அப்படியே உட்காந்து அவன் நல்லா கூலாக சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனும் இப்போ அப்படியே ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ டேங்குமே இப்போ அவனோட பாக்கெட்டில் இருந்த ஒரு ரிங் பாக்ஸ் அப்படியே எடுத்து வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு இப்போது அதை ரிங் பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் 2 வெட்டிங் ரிங் இருக்கு. இப்போவே நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா? அங்கே டேங்கும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. அவன் அதுலேருந்து ஒரு ரிங் எடுத்து அப்படியே அவனோட ஒரு கையில் போட்டுக்கிறான். ஸோ அதே மாதிரி டேங்குமே அதில் இருக்க ஒரு ரிங் எடுத்து அவனும் அப்படியே கையில் போட்டுக்கிறான். சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் நிறையவே கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
2 பேருக்கும் ஆகவே ஆகாது. எப்படி மேரேஜ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் ரெடியாக எடுத்து வச்சுக்க. அதை நான் உனக்கு சொல்லணும். என்னை விட நீ தான் ஓயாமல் குறுக்க ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்ப. ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறதுக்கு நீ டைம் கொடுத்தே ஆகணும். புரியுதா? ஐ வில் ட்ரை. இப்போ அப்படியே கட் பண்ணா டேங்கோ ஜங்குக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ் முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் மா போதும் நிறுத்துறீங்களா? எனக்கு டேங்கோ பிடிச்சிருக்கு. நான் அவனை லவ் பண்ணேன், அவனும் என்னை லவ் பண்ணுறான். ஸோ எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ண தோணுச்சு. நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால தான் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அங்கே டேங்கோட அப்பா தான் சரிடா, ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போமே. ஆனால் நீங்கள் எப்போவுமே சண்டை போட்டுட்டு தானே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே எப்படி லவ்லாம் வந்துச்சு? சண்டை எப்போவோ காதெல்லாம் மாறிச்சு. எதுக்குப்பா உங்களுக்கு இந்த விஷயம்? நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அங்கே ஜங்குக்கோட அம்மா தான் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஜங்குக்கை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் இப்படி பண்ண மாட்டான். ஜங்குக், நீ இப்படிட்டே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா ஏதாச்சும் ரீசன் இருக்கா? கிடையாது. என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கிட்ட அவங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன தான் என்னை டென்ஷன் பண்ண மாதிரி பேசினாலும் அவன் எல்லாம் என் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கான். ஆனால் நான் தான் புரிஞ்சுக்காம எப்பவும் கோவத்தில் அவன் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். போக போக அதையெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பித்தோன்னே அவனை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அங்கிட்டே அவங்கமே அப்படியே பார்க்குறான். ஜங்கு கூட கையை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறான். நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோம். அதில் எதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் வருது? நீங்கள் என்ன தான் என்கிட்ட போய் சொல்கிற மாதிரி இவ்வளோ டைலாக் விட்டாலும் என்னால் நம்ப முடியாது. அங்கே ஜங்குக்கு அம்மா அப்படியே கோவமாக போயிட்டுருக்காங்க. அவங்களோட அப்பாவும் இப்போ அப்படியே ஜங்குக்கோட அம்மா பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. என்ன ப்ரோ, இதெல்லாம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்க? இவங்க எப்படி நம்பாமல் இருக்காங்க? எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லுது நான் என்ன நினைக்கிறேன்னு. நல்லா தான் எங்கள் அம்மா என்னை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே டேங் தான் இப்போ அப்படியே ஜங்கோ கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ப்ரோவா? யாருக்கு ப்ரோ? நீ தான் எனக்கு ப்ரோ தானே? அடிச்சு வாயை திறந்துருவா. அவனும் உனக்கு ப்ரோ கிடையாது. ஆனால் நான் எந்த ஒரு ஆன்சராக சொல்லாமல் தானே அந்த ரிங் எடுத்து போட்டேன். அதுக்கு நீ சின்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தான் அர்த்தம். ப்ரோக்கான அர்த்தம் கிடையாது. நான் வாயை திறந்து சொன்னாதான் அது எல்லாம். இது ஜஸ்ட் அக்ரிமெண்ட், அவ்வளோதான். எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இதை அப்படியே ஸ்மூத்தாக கேன்சல் ஆகிடணும். புரியுதா? எந்த ஒரு நிலைமையிலையும் நான் உன் பக்கத்தில் வரவும் மாட்டேன். ஒன்று நான் எப்பவும் வெறுத்தது தான். அங்கிட்டே அவங்க அப்படியே ஜங்கு கூட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கிறான். இங்கே பாரு, நான் சொல்லவே இல்லை இது அக்ரிமெண்ட் மேரேஜ்னு. லைஃப் டைம் ஃபுல்லாக என் கூட தான் இருக்க போகிற நீ. அப்படியே நீ இந்த டிவோர்ஸ் வரையும் நீ கொண்டு போனால் என்கிட்ட இருந்தும் சரி, அவரோட சல்லி காசு கூட உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவனோட கம்பெனியும் என்கிட்ட தான் வரும். அக்ரிமெண்ட்டில் அதான் இருக்கு. எங்கள் அப்பா அப்படி தான் உங்கள் அம்மா கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. புரியுதா? ஜங்குக்கு அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அங்கே ஜங்கோட அப்பாவும் ஜங்குக்கோட அம்மாவும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்கட்டே அவங்கப்பா. ஆமாம், நான் கூட என் பையன் ஏதோ அந்த மாதிரி இஷ்யூலாம் பண்ண மாட்டான்னு நினச்சேன். 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டுட்ருப்பாங்க. ரத்தம் வராத குறைய அளவுக்கு அவ்வளோ சண்டை. ஆனால் ஜஸ்ட்டு இந்த ஒரு இதுக்காண்டி இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. உங்களுக்கு இன்னமும் அவங்க பற்றியும் ஜங்குக்கு பற்றியும் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்குள்ளே போட்டி வர்றதுக்கு காரணமே இந்த ஆஃபீஸ், இந்த கம்பெனி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தான். ஸோ அதில் நம்ம ப்ராக்கெட் போட்டால் தான் இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் உண்மையாகவே கல்யாணம் பண்ணல, அது மட்டும் கன்ஃபார்ம். இவங்க 2 பேர்த்துக்குள்ளே எப்படியாச்சும் இந்த லவ்ன்ற ஒன்றை வர வச்சே ஆகணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்ல ஜோடியாக இருப்பாங்க. என்னோடய லைஃப் டைம் ஆசையே அதான்.
ஆனால் இவங்க கூட இருக்கிற அந்த போட்டி பொறாமை அதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல. அங்கிட்டே அவங்களோட அப்பா தான், நீ கவலையே படாத, இவங்க 2 பேர்த்தையும் நம்ம எப்படினாலும் சேர்த்து வச்சே ஆகணும். லவ்வை அப்படியே வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அவங்களோட ஃப்ரெண்டு ஜிமின். அவன்கிட்ட எல்லாத்தையும் நான் மார்னிங்கே சொல்லிட்டேன். அவன் வந்துடுவான். இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது அவன் கையில் இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் கோச்சிக்கிட்டு போகிற மாதிரி போனாதான் உண்டு. இல்லை நம்ம உடனே போனால் நம்ம மேலே சந்தேகம் வரும். ஜங்குக்கோட அம்மா 2-3 ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓ ஓகே, 2 நாளைக்குள்ளே எந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் வேறு ஊரில் போய் பிஸ்னஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் இங்கே திருட்டுத்தனமாக இப்படி ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நைட் டைம் ஆகுது. ஸோ அங்கே ஜங்குக்கு அம்மாவும் அவங்களோட அப்பாவும் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சரிப்பா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், நீங்கள் போங்க அங்கே. என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்களா? அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏண்டா உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்றைக்கி நைட்டு நீங்கள் அப்படி இருக்க வேணாமா? போங்க. என்னம்மா இது, எங்களுக்கு எப்பப்பா போகணும் தோணுதோ பண்ணிக்கிறோம், எதை கண்டி இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, நாங்கள் சொன்னதுதான். அப்போ நீங்கள் எப்படி பண்ணாமல் இருக்கீங்கண்ணா? என்ன நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எதுவுமே சொல்லலை. ரொம்ப தேங்க்ஸ் இந்த அற்புதமான வேலையை பண்ணதுக்கு. அங்கிட்டே அவங்க அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு போயிட்டுருக்கான். அவங்க என்னோட கையை விடு, எதுக்கு இப்போ என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கா? அவங்க இப்போ அப்படி ஜங்கு பக்கத்தில் தான் வரான். அவங்க மேலே அப்படி என்ன தப்பு இருக்கா? கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க. உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நல்ல வேலை தானே பார்க்குறாங்க. ஆ ஏய், எதுக்கு இப்போ நீ பக்கத்தில் வர? வேணாம், அங்கேயே நில்லு. உன்னை நான் கொன்னே போடுவேன். என் பக்கத்தில் வராதட்டையா? வேண்டாம். அங்கிட்ட அவங்க அப்படியே நக்கலாக சிரிக்கிறான். ஏன் ஜங்கு பதறா? இந்த மாதிரி இதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் தானே. ஹேய், அதை பற்றி இழுக்காத. அதில் இருந்து தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை பற்றி என்கிட்ட பேசாத, வேண்டாம். என்ன ஜங்குக்கு? ஆனால் அன்றைக்கான மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணது ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. என்னோட கிஃப்டை நான் எடுத்துட்டேன். இதில் என்ன இருக்கு? அன்றைக்கி எனக்கு கொஞ்சோன்னு உரிமை இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு ஃபுல் உரிமை இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி மூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். அங்கிட்டேயும் ஜங்குக்கூட கையை அப்படியே பிடிச்ச பேக் சைடில் அப்படியே அவனோட கையை ரொட்டேட் பண்ணி அப்படியே பக்கத்தில் இழுத்து வைக்கிறான். இது நீ நினைக்கிற மாதிரி சீரியஸ்லாம் கிடையாதுடா. இது என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை விட்டு போயிடுவேன். அது இன்னைக்கும் நடக்குது, நான் போகவும் விட மாட்டேன். வேண்டாம், நம்ம இப்படி இருந்தே 1 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை தெரியுமா? அப்படியே இருக்க. அன்னைக்கு நைட்டு நடந்தது திரும்ப எப்போ நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தேன். என்னோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாச்சு. ஆனால் இது நடக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகுறப்போ என்னோட ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஜங்குக்கு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க கேப்பில் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ஒன் டே அவங்க செம்ம டென்ஷனாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். என்னோட மைண்டை மாற்றுறது இந்த ஜங்கு கூட வேலையாக இருக்கு. பிஸ்னஸில் அவ்வளோ பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கான். அவன் யாரு கூட பேசினாலும் நான் டென்ஷன் அவன் தெரிஞ்சிருந்தோம். அங்கே இருக்கிற பொண்ணு கூட பேசுகிறான்ல, என் கூட சண்டை என்னோட எளிமையாக இருக்கிற அவன் இப்போது என்னையும் வெறுப்பேற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஏன் இனிமே என் கூட மட்டும்தான் இருக்கணும், யார் கூட அவன் பேசவும் கூடாது,
எதுவும் பண்ணக்கூடாது. அது இப்படி அவன் பண்ண போச்சு. அவங்க அப்படியே செம்மையாக காண்டாகிக்கிட்டே வீட்டுக்கு தான் வரான். ஸோ டோர் கரெக்டாக ஓப்பன் பண்ணுறான். வீட்டுக்குள்ளே இருந்த நம்ம ஜங்குக் தான் ஒரு கேக்கோட அப்படியே அவங்க முன்னாடி நிற்கிறான். ஹாப்பி பர்த்டே, என்னைக்கு உனக்கு பர்த்டே தானே? அதான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி நானே உன் வீட்டுக்கு வந்தேன். நான் வரவே கூடாது தான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் உன் பர்த்டே வச்சே சின்ன வயசுலேருந்து பழகுற ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சுன்றதுக்காண்டி தான் வந்தேனே. இனிமையாக இருந்தாலும் எனக்கு நிறைய பேர்த்த ரெஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஸோ இந்தா கிம் டேங் ஹாப்பி பர்த்டே, கிக் கேண்டில் ஊது அப்படின்னு சொல்ல டேங் லைட்டாக ஊதிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். என்னாச்சு? எதுக்காண்டி இவன் இப்போது கோவமாக இருக்கான்? ஒரு வேளை கம்பெனியில் நடந்த அந்த மீட்டிங்கோட தான் இருக்குமோ? அந்த மீட்டிங்கே அதனால் சொதப்பிடுச்சே. முக்கியமான மீட்டிங் வேறு சொல்லிகிட்டு இருந்தா. நான் வேறு எப்படி கோளாறு பண்ணி விட்டுன்ட்டேன். இவன் இப்போ என்ன பண்ண போகிறான்? பார்த்துக்கலாம், சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் இப்போ அந்த கேக் எடுத்துட்டு டேங் கிட்ட தான் போகிறான். என்ன டேங், நான் தான் உனக்காண்டி கேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ல, சாப்பிடாம கூட போறியா? இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து டேங்கோட மவுத் கிட்ட வைக்கிறான். டேங் அப்படியே செம்ம கண்ணோடு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்னோட கோவத்தை எப்படி தணிக்கிறது? ஐயோ போச்சு, திரும்ப ஏதாச்சும் பழி வாங்கிடுவானோ? கண்டிப்பாக வாங்குவான். அங்கே ஜங்குக் அந்த ஒரு கேக் அப்படியே கீழே வச்சுட்டு ஒரு பீஸை மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு அங்கே அப்படியே டேங் பக்கத்தில் க்ளோஸாக உட்காடுறான். டேங் டேங், எதுக்குடா இப்போ கோவமாக இருக்க? இந்தா உனக்காண்டி நானே இந்த கேக்கை செஞ்சேன் தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் க்ரீமை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு தெரியுமா? இந்த கோவம் எதுக்கானதுன்னு தெரியுதா? தயவு செய்து அப்படியே மறந்துட்ட. என் மேலே ஏதோ பழி வாங்கிறாதடா. நான் ஏதோ ஒரு டென்ஷன் அதில் அப்படி பண்ணிட்டேன். அதனால தான் அந்த மீட்டிங்கில் அப்படி நடந்துட்டேன். என்னை மன்னிச்சிட. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மணிலாம் வேணாம். ஏண்டா அதுக்கு பதிலாக இந்த கேக்கை சாப்பிடேன். அவங்ககிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். எல்லாத்தையும் நான் மன்னிக்கணும், அதானே? நீ பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா? எனக்கு கரெக்டாக தான் இருக்கா. நான் என்ன தப்பு பண்ணலையே. நீயும் என்ன பழி வாங்குவ, நானும் ஒன்று அதுக்கேற்றாப்புல பழி வாங்கினேன். இதில் என்ன இருக்கா? நம்ம எப்போவும் இப்படி பண்ணுறது தானே. இந்த மீட்டிங் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியும். அது தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி பண்ணுறல. டேங் பாரு, இந்த கேக் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஒரு கேக்கை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே டேங் கிட்ட நீட்டுறான். நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன், ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அங்கே டேங் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கு அப்படியே கேக் எடுத்து அப்படியே வாயில் திணிச்சிடுறான். அங்கே டேங் மேலேயும் பாதி கேக் அவனோட ஃபேஸ் எல்லாம் அப்படி தடவி வேற விட்டுடுறான். டேங் அப்படி எதுவுமே சொல்லாமல் முறைச்சி மட்டுமே பார்த்துட்ருக்கான். என்ன இவன் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கான். இப்படி அமைதியாக இருக்கானா ஏதோ பெருசாக ஏதோ பண்ண போகிறான்னு அர்த்தமாக இருக்குமே. சரி, நான் போய் ஒயின் எடுத்துகிட்டு வரேன். ஒயினா? உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? அவங்க எதுவுமே சொல்லாமல் போய் 2 ஒயின் கிளாஸில் ஒயினை மட்டும் அப்படியே ஊற்றி ஒரு ஒயினில் ஒரு ட்ரக் மாதிரி ஏதோ ஒன்று கலக்கிறான். ஸோ அது கொஞ்சம் வைகராக மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு முன்னாடி அப்படியே வைக்கிறான். ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ண. உண்மையிலே கோவம் இல்லையே. அங்கே அவங்க எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு ஒயின் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்குமே ஏதோ நடக்க போகுதா, என்ன நடக்குதுன்னு தான் தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லி அவனும் இப்போ அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஒயினை. சரி, ஃபர்ஸ்ட் நைட்டோட அன்கட்டும் இதுக்கப்புறம் நடக்க போகிற அன்கட்டையும் ஒரே அன்கட்டா டெலிகிராமில் போய் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் மார்னிங் ஆகுது. ஸோ ஜிமின் தான் வரா. என்னங்க ஆண்டி, என்ன எது கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைடா, எங்களுக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? அது ஒன்றும் இல்லை, டேங்கு ஜங்குக்கு சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. எதே மேரேஜ் பண்ணிட்டானா? இதை எனக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணி நினச்சிட்டு இருந்தீங்க. இது என்ன இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குது? அட மக்கு மடையா, நாங்கள் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்? சும்மா அவங்களுக்கு டெம்ட் ஏற்றுறதுக்காண்டி இப்படி சொன்னோம்.
ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, இவங்க அதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அங்கே ஜிமின் பார்க்குறான், யார் இவங்க ப்ராப்பர்ட்டிஸுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ ப்ரோ, சரி எதுக்காண்டி என்னைய கூப்பிட்டீங்க? அதுவா, அவங்க 2 பேர்த்த நீ சேர்த்து வைக்கணும். ஆல்ரெடி அவங்க சேர்ந்து தானே இருக்காங்க, இப்போ என்ன புதுசா? ஜங்குக்கு மறுபடி பிடிப்பான். அப்படியா, சரி சரி, என் மச்சானுக்கு நான் பண்ணாது ஹெல்ப்பா, பண்ணிடலாம். ஆமாம், எங்கே என் மச்சான் அப்படின்னு சொல்ல டேங்கு ஜங்குக்கும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. 2 பேரும் அப்படியே கையை கோர்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னம்மா நடிகிறான் பாரு ஜங்குக்கு ஃபேமிலி முன்னாடி. ஏய் மச்சான், கல்யாணம் ஆச்சு இந்த ஜிமின்கிட்டே சொல்ல பத்தியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஒன்றும் இல்லை மச்சான், உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போடலான்னு வந்தேன். அப்படியா, சரி ஓகே. நானும் ஜங்குக்கும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஏன் எதுக்கு நீங்கள் இருக்க மாட்டேன்றீங்க? அதான் நாங்கள் 2 பேரும் தனியாக ரொமான்ஸ் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி தானே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஜங்குக்கோட ஹெட்டில் அப்படியே வச்சு கேட்குறான். அங்கே ஜங்குக்கோ அப்படியே ஷை ஆகிக்கிட்டே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க இதை ஜிமினுக்கு பார்க்குறப்போ என்னமோ நடந்திருக்கு, ஆனால் ஏதோ தப்பாக இருக்குதே, சரியில்லை. ஓவா, ஆமாம், இவங்களை தனியாக விட்டாதான் நல்லது, நான் அவங்களுக்கு அப்புறமா ஹெல்ப் பண்ணுறேன். அங்கிட்ட அவங்க அப்பா கிட்டேயும் ஜங்குக்கு அம்மா கிட்டே அப்படி தலையாட்டிட்டு இருக்கான். ஸோ அவங்களும் சரி ஓகே போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஸோ அவங்களோட ஆஃபீஸில் தான். ஸோ அங்கே ஜிமின் சுகா கூட பேசிகிட்டு இருக்கான். ஏண்டா சுகா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை, இந்த ஜங்குக் பையன் ஃபேமிலி முன்னாடி என்னம்மா நடிக்கிறான்ற? ஐயா, இதெல்லாம் கேட்குறப்போ பார்க்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு ப்ராப்பர்ட்டிஸுக்கு என்ன வேலை பார்க்குறாங்க சை. ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு வேறு அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் வேறு பண்ணி கொடுத்துட்டேன், அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆனால் நீ என்ன பண்ண போகிற ஜிமினா? ஐயோ என் குழந்த பிள்ளை, என்ன பண்ண போகிற நான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு லவ் வரதுக்கு முக்கியமான காரணம் பொசசிவ்னஸ். அந்த நஸ்ஸை இப்போ நான் அவங்ககிட்ட யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பொண்ணு வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்போ நீ மாமா வேலை பார்க்குறியா? ஐய், அவ்வளோ சொல்ல முடியாதுடா, நான் ஒரு புனிதமான வேலை பார்க்குறேன், அதை விட்டுட்டு நீ மாமா வேலை கீமா வேலைன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? அவ்வளோ சொல்லக்கூடாது. நீ என்னமோ பண்ண, ஏனோ என்ன மாட்டி விடாமல் இரு, அப்புறம் எனக்கு வேலைக்கு ஆப்பாயிரும். போயிட்டு போய் துரோகம், லவ்வே துரோகம் தாண்டா, ஆசமா போகிறவனே சிப்ப அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே பற்றி விட பார்க்குறான். ஸோ சுகா அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சிட்டா. நான் அப்படி என்ன தப்பாக சொல்லிட்டேன் ஜிமினா? நான் தப்பாக ஏதோ சொன்னேன்னா என்ன? நீ எங்கே சொல்ல போகிற? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இரு, இப்போ ஜங்குக்கு கால் பண்ணலாம். இப்படியே சொல்லி அவன் மானத்தையும் என்னோட காமத்தையும் அடிக்க போடுறான்டா யோவா அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் இப்போது ஜங்குக்கு கால் பண்ணுறான். அங்கே ஜங்க் அவங்காண்டி ஃபுட்டு சமைச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ கால் வந்தோடனே சொல்லு ஜிமினா. என்ன மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த டேங் பையன் ஒரு பொண்ணுகளை ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கான் மச்சான். என்ன சொல்கிறா? ஆமாம், அவன் அங்கே ரொம்ப க்ளோஸாக நின்று பேசுகிறான். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அப்படியா சொல்கிறா? நீ போய் நான் வரேங்க. வா மச்சான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தான் செம்ம வெறியோட ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே அவன் வந்தோடனே நிறைய பேர் அப்படியே பவ் பண்ணி மரியாதைலாம் வச்சிட்ருக்காங்க. ஆனால் அவன் அது எதுவுமே கண்டிக்காமல் கரெக்டாக ரூம் டோரை ஓப்பன் பண்ண அந்த பொண்ணு அப்படியே தடிக்க விழுகிற மாதிரி அங்கே அவங்க அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி சீனை வேற பார்க்குறான். அவ்வளோதான், அங்கே ஜங்குக்கு அப்படியே வெறி ஆகிட்டுருக்குது. இங்கே என்ன நடந்துட்டுருக்கா? நீ எப்போ இங்கே வந்தா? இது யார்? அது வந்து அவள் தடிக்க விழுந்தா, நான் தாங்கி பிடிச்சேன். ஏன், ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துட்ருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா என்ன? நான் வேணா வெளியே வந்து நிற்கிறவா அப்படின்னு சொல்லி கேட்க டேங்க சூழ்நிலை நல்லா புரியுது. அந்த பிள்ளைய பிடிச்சி எழுப்பி விட்டு போமா மோது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே ஜங்கு கிராஸ் பண்ணி போக ஜங்குக்கு அப்படியே அந்த பொண்ணோட கழுத்தை அப்படியே பிடிச்சிக்கிறான். சார், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இல்லை, நான் தடுக்கி விலக போனேன். போய் சொல்லாதா, அவன்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தா? அதான்
சார் வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னார். அ எனக்கு டியாங் சாரையும் பிடிக்கும். அவர் மேலே கை வச்சேன். அவர் தட்டி விட்டாரா, நான் கீழே விழுகிற மாதிரி போகிறப்போ அப்படியே என்னை பிடிச்சிட்டாரா. ம்ஹ்ம். அங்கே அந்த ஜங்குக் தான் அந்த பொண்ணை ஸ்லாப் பண்ணிடுறான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே கணத்தை தேய்ச்சிட்டு நிற்கிது. இன்னொரு தாட்டி அவன் முன்னாடி வந்து இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தா உனக்கு கொண்டுருவேன் போந்தெடுத்தாட்டா அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு அப்படியே பயத்துலேயே குடு குடு குடுன்னு ஓடி போயிடுது. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ஜங்குக் தான் டேங் முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ வந்த அடுத்த செகண்ட் டேங்க் ஒரு ஸ்லாப்பு. எதுக்குடா இப்போ நடிச்சா? நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அந்த பொண்ணு கூட? ஆ, அவள் கீழே விழுந்தா விழுந்துட்டு போகிறா, உனக்கு என்ன? நீ ஏன் பிடிச்சி தாங்கி நின்றுட்டுருக்க? ஏய், ஜஸ்ட்டு கை ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடுச்சு. ஓ, அந்த பொண்ணு கூட உனக்கு ரொமான்ஸ் வேறு பண்ணணுமோ? டேய், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, தப்பாக புரிஞ்சிட்ருக்கேடா. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்டா. சும்மா பொண்ணுங்களை பார்த்தாலே வளைஞ்சிட்டு போகிற கேஸ் தானே நீ. அது அப்போவா? அப்போ உனக்கு இன்னும் இந்த மைண்ட் இருக்கா? போவி, அப்போ நான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னது, என்ன சைட் அடித்தது, என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டது, அது எல்லாம் அப்போ போயா? அதுதான் நீ மேரேஜ் எல்லாம் சும்மா ஃபேக்கா டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால் அடு பாவி பயிலே அவங்களோட ஷோல்டர்லேயே போட்டு செம்மடி அடிச்சிட்டு இருக்கான். ஏய், உண்மையை தானே சொன்னேன், போய் சொல்லையே. இங்கே பாரு, அதுக்கப்புறமா நான் உன்ட்ட உண்மையை சொன்னேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கும்னு. அப்போ நீ என்ன மறந்துட்டியாடா? அவ்வளோதானா நான்? அப்போ நேற்று பண்ணதெல்லாம் சும்மா ஜஸ்ட் அதுக்காண்டி தான் வந்தியா? அவ்வளோதான்ல நான். என்ன நீ அப்போ அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கியா? நீலாம் ரொம்ப மோசம்டா. லவ் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தாவ செய்கிற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அவங்களோட கையை அப்படியே உதறி விட்டுட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். உன்னோட நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. 90 நிமிடங்கள் தொட்டணைத்த காலம்தான் 800 ஆண்டுகள் இதயத்தில் காணுதடா. பார்வையிலே சில நிமிடம், பயத்தோடு சில நிமிடம், கட்டி அணைத்தபடி கண்ணீரில் சில நிமிடம், இலக்கணமே பாராமல் முத்தங்கள் விதைத்த மோகத்தில் சில நிமிடம். உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளையும் மரணப்படுக்கையிலும் மறக்காத கண்மணியே. எனக்கு எப்போவும் நீ ஸ்பெஷல் தான். என் பக்கத்தில் எந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணும் பையனும் வந்து நின்றாலும் என் கண்ணு எப்போவும் உன்னோடது தான் பார்க்கும், எங்கவும் போகாது. இப்படி ஏதாச்சும் சொல்லி வாய்க்கலான்னு பார்க்குறியா? ஆமாம். என்னம்மா ஸ்டோரியிலேருந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ அன்கட் வந்து நல்லா ஜாஸ்தியாக அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சங்கீதான்ற பொண்ணுக்கு 29ஆம் தேதி தான் பர்த்டேனா, பட் இப்போ தான் நான் போடுறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம என்றைக்கே சொன்ன டேட்டில் நல்லா முடிச்சு விட்ருக்கோம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை தானே. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.